பிரைஸ் தி லார்ட். இன்றைய அப்பத்துணிக்க நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை நாம் தியானிப்போம். இந்த நாளிலும் ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 4வது அதிகாரத்துல 33வது வசனத்துல ஒரு பகுதியை நான் வாசிக்கிறேன். கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. யார் மேல நீங்க கேட்டீங்கன்னா, அப்போஸ்தலர்கள், கர்த்தருடைய நாமத்தை சுவிசேஷமாய் அறிவித்துக் கொண்டிருந்த 12 அப்போஸ்தலர்கள் மேல ஆண்டவர் பூரண கிருபையை அனுப்பியிருந்தார். அல்லேலூயா, பூரண கிருபை. ஏன் கர்த்தர் இவர்களுக்கு கிருபை கொடுத்தார்னு கேட்டீங்கன்னா, இந்த அப்போஸ்தலர்களுக்கு அந்த நாள்ல எருசலேம்ல நிறைய எதிர்ப்புகள் இருந்தது. அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லக்கூடாதபடிக்கு, கர்த்தருடைய நாமத்தை சொல்லக்கூடாதபடிக்கு அவர்கள் அநேக எதிர்ப்புகளை சந்தித்து வந்தார்கள். பரிசேயர், சதுசேயர், பிரதான ஆசாரியர்கள் இவர்களை அடிக்கடிக்கு சிறைப்பிடித்து அவர்களை சிறையில் அடைத்து துன்பப்படுத்தினார்கள். அல்லேலூயா, பல எதிர்ப்புகளை அவர்கள் சந்தித்து வந்தார்கள். அல்லேலூயா, இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் ஆண்டவர் இந்த சூழ்நிலையை தான் ஆண்டவர் அப்போஸ்தலர்களுக்கு தம்முடைய கிருபையை அவர் கொடுக்கிறார். அல்லேலூயா, தம்முடைய கிருபை. இந்த கிருபை என்ன செய்யும் நீங்க கேட்டீங்கன்னா, புலம்பல் 3வது அதிகாரத்துல ஒரு வசனம் சொல்லுகிறது பாருங்க. 22வது வசனம் சொல்லுகிறது, நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அல்லேலூயா, நாம் நிர்மூலமாகாமல் இருப்பதற்கு கர்த்தருடைய கிருபை. அல்லேலூயா. அப்போ இந்த அப்போஸ்தலர்கள் நிர்மூலம் ஆகாமல் காப்பதற்காக தான் தேவன் அவர்கள் மேல பூரண கிருபையை கர்த்தர் கொடுத்திருந்தார். அல்லேலூயா, அந்த தேவனுடைய கிருபை தான் இவர்களுடைய எதிர்ப்புகளுக்கும், இவருடைய ரகசிய தந்திரமான காரியங்களுக்கும், திட்டங்களுக்கும், ஆலோசனைகளுக்கும் இந்த கிருபை அவர்களை பாதுகாத்தது. அல்லேலூயா, ஆண்டவருடைய கிருபை அவர்களை பாதுகாத்தது. இந்த காலை நேரத்து உங்களுக்கு கிருபை வேணுமா? அல்லேலூயா, உங்களுக்கு நிறைய எதிர்ப்புகள் இருக்குதா? நிறைய பிரச்சனைகளை நீங்க சந்தித்து வருகிறீங்களா? உங்கள் வேலையில நிறைய ஸ்ட்ரகிள்ஸ், நிறைய எதிராளிகள் உங்களுக்கு விரோதமா எழும்பி கொண்டிருக்கிறார்களா? உங்களுடைய பட்டணத்துல உங்களுக்கு எதிராளிகள், சத்துருக்கள் எழும்பி கொண்டிருக்கிறார்களா? உங்கள் ஊழியத்துல சத்துருக்கள் எழும்பி கொண்டிருக்கிறார்களா? நீங்க பயப்படாதீங்க, ஆண்டவரிடத்துல கிருபையை கேளுங்க. இந்த கிருபை உங்களை நிர்மூலமாகாமல் பாதுகாக்கும். அல்லேலூயா, எந்த சூழ்நிலையிலும் இந்த கிருபை உங்களை பாதுகாக்கும். பாருங்க, ஆண்டவர் மரியாளுக்கு கிருபை கொடுத்தார். அல்லேலூயா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுக்கும் பொழுது ஏரோதுனால மரியாளுக்கு அநேக பிரச்சனைகள் இருந்தது. அல்லேலூயா, மரியாளை கொன்று போட வேண்டும் என்று சொல்லி, அப்படி வயிற்றில் உள்ள பிள்ளை அவள் கொன்று போட வேண்டும் என்று சொல்லி ஏரோது அவனை, அந்த மரியாளை யோசேப்பையும் தேடி கொண்டிருந்தான் அந்த நாட்கள்ல. ஆனா பாருங்க, ஆண்டவர் அந்த மரியாளுக்கு என்ன கொடுத்தாரு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் கிருபையை கொடுத்திருந்தார். அவளை குறித்து வசனம் சொல்லு, அவள் கிருபை பெற்றவள். ஏன் அவள் கிருபையை பெற்றாள் கேட்டீங்கன்னா, அவளுக்கு எதிர்ப்புகள் இருந்தது. அல்லேலூயா, அவளுக்கு எதிர்ப்புகள் இருந்தது. பாருங்க, நோவாவுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்திருந்தார். அல்லேலூயா, நோவாவுக்கு கர்த்தர் கிருபையை கொடுத்திருந்தார். அவர் அந்த பேழையை கட்டி முடிப்பதற்கு ஆண்டவர் அவருக்கு கிருபையை கொடுத்திருந்தார். ஓகே, இந்த கிருபை எப்பொழுது இந்த பரிசுத்த அப்போஸ்தலர்களுக்கு கிடைத்தது நீங்க கேட்டீங்கன்னா, வசனம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 4:31 சொல்லுகிறது, அவர்கள் ஜெபம் பண்ணின போது, அவர்கள் ஜெபம் பண்ணினார்கள். அவர்கள் கூடி ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் அவர்கள் மேல பூரண கிருபையை கர்த்தர் ஊற்றினார். அல்லேலூயா, பூரண கிருபையை கர்த்தர் ஊற்றினார். இந்த நாள்ல உங்களுக்கு ஆண்டவருடைய கிருபை வேணுமா? நீங்க ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஜெபம் பண்ணும்போது நீங்கள் கிருபையை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா, தேவனுடைய அந்த பூரண கிருபை உங்கள் மேல் வரும் பொழுது அந்த கிருபை உங்களை நிர்மூலமாகாமல் பாதுகாக்கும். அல்லேலூயா, பிரச்சனைகள்ல, போராட்டங்கள்ல நீங்கள் அமிழ்ந்து போக மாட்டீங்க. இந்த ஆண்டுடைய கிருபை உங்களை தாங்கி பிடித்துக் கொள்ளும். வசனம் சொல்லுகிறது, காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதியவைகளாம். யாருக்கு புதிய கிருபை? காலைதோறும் கர்த்தருடைய சமூகத்தை தரிசிக்கிறவர்களுக்கு, காலைதோறும் தேவனுடைய முகத்தை தரிசித்து அல்லேலூயா அவரை பார்க்கிறவர்களுக்கு தான் அந்த கிருபை புதிதாய் இருக்கும். அல்லேலூயா, ஆகையினால ஒவ்வொரு காலை நேரத்திலும் நீங்கள் பிரகாசிக்க வேண்டும், கர்த்தருக்காக பிரகாசிக்க வேண்டும், போராட்டங்களை மேற்கொள்ள வேண்டும், சத்துருக்களை நாம் எதிரிட்டு நம்முடைய சூழ்நிலைகளை தாண்டி நாம் போக வேண்டுமானால் நமக்கு கிருபை வேண்டும். இந்த கிருபை உங்களுக்கு வேண்டுமானால் நீங்கள் தேவனுடைய சமூகத்தை நீங்கள் பார்க்க வேண்டும், நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். அப்போது ஆண்டவர் உங்களுக்கு கிருபையை தந்தருவார். அல்லேலூயா, கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.